சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கப்பல் அப்படின்னா நாகராஜ் அண்ட் சங்கீதா இவங்கள சொல்லலாம். இவங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அந்த பாண்டிங் அம்மா பையன் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு கப்பலுக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு நாகராஜ். இதை பார்த்த உடனே அம்மா நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து விளக்கு கொடுக்கும் வகையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க நாகராஜ் அண்ட் சங்கீதா ரெண்டு பேருமே சேர்ந்து. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு பையனை அம்மா வந்து விரும்ப முடியுமா, இவ்வளோ பாசமாக வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நமக்கே தோணுச்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலியும் கிடையாது. நாகராஜோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஆகட்டும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் வந்து நாகராஜ் இந்த அளவுக்கு, அதாவது எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, எனக்கு காசு தேவை அப்படின்லாம் கேட்கும் போது அவங்க அம்மா சேர்த்து வச்ச பணம், அதே மாதிரி அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு பணங்கள்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நாகராஜ்க்கு. அதே மாதிரி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அப்போ ஒரு குல்ஃபி கடை வைக்கிறது கூட கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா சேர்த்து வச்ச பணத்திலிருந்து. அப்போ வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கடையுமே நஷ்டத்தில் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி இவங்க இந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்டும் கிடைச்சிருக்கு சோஷியல் மீடியா, யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தும் வருமானம் அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை அழுதுகிட்டே வந்து நாகராஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பையனுக்கு பணம் வர மாதிரி 4 லட்சம் ரூபாய் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதை கேட்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவுமே இருக்கிறப்போ வந்து எவ்வளோ வேணா கொடுக்கலாம். அவங்க போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க பையனுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து நினைச்சு பார்த்து ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் சின்ன விஷயமே கிடையாது. அந்த விஷயத்தையுமே அழுதுகிட்டே தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்கும் போது நமக்கே மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வருத்தங்களை வந்து நாகராஜோட அவங்க அம்மாவுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.